இப்போ இந்த ஜெனரேஷன் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க, அடுத்த ஜெனரேஷன் அந்த ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது நம்ம சைடு நம்ம ஏதாவது தவறு பண்றோமா? முழுக்க முழுக்க தவறு யாரிடமா அப்படின்னா நம்ம சைடு தான் தவறு இருக்கு. ஆனா இன்றைக்கு சூழ்நிலையில கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் தரும். நமக்கு அருகாமையிலேயே திருமணம் ஆகுது, ஒரு 10 பேருக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா திருமணமான மறுமாதமே கருத்தரிப்பது அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஒரு ரொம்ப சில பேருக்கு ஒரு 2-3 நபர்களுக்கு மட்டும் ஒரு 3 மாதத்துல கருத்தரிக்கிறாங்க. எல்லாம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா கருத்தரிப்பு அப்படிங்கிறது ஒரு இயற்கையாக நடக்கும் சம்பவம் இன்னைக்கு ஒரு லேப நாடி போறோம். ஸோ ஏதோ ஒரு முறையில என் கருமுட்டையா இருக்கட்டும், அடுத்தவங்க கருமுட்டையா இருக்கட்டும், கணவனோட விந்தணுவா இருக்கட்டும், இல்ல அடுத்தவர்கள் விந்தணுவா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம உடல் என்ன ஒரு சேஞ்சஸ்க்கு போனாலும் சரி, அதற்கு பின்னாடி நான் எந்த நோய்க்கு தாக்குதலுக்கு உண்டானாலும் பரவாயில்ல, தேவை ஒரு குழந்தை.